நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அடியேன் உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள்ள அருமையான பிள்ளைகளே, மார்க் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 4வது வசனத்திலே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். யோவான் வனாந்தரத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அவன் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 4 விதமான தன்மையிலே யோவான் ஸ்நானகன் தன்னுடைய கிரியைகளை இங்கே செய்தான் என்று இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. முதலாவது, யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்திலே இருந்தான். இரண்டாவதாக, பாவ மன்னிப்புக்கென்று அவன் பிரசங்கம் பண்ணினான். பாவ மன்னிப்பு என்பதை குறித்து அங்கே சாட்சி கொடுத்தான். அங்கே மன்னிப்பு என்று சொல்லும் பொழுது பாவத்திலிருந்து விடுபடக்கூடிய இந்த மன்னிப்பானது பாவம் எது என்று சாட்சியிட்டு அதிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு தன்மை, பாவம் என்னதென்று அறியக்கூடிய ஒரு தன்மைக்குள்ளாக வந்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை அவன் அளித்த பிரசங்கம் இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. மற்றொன்று, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு ஞானஸ்நானம் என்று சாட்சி கொடுக்கிறான். அவன் கொடுத்த இந்த ஞானஸ்நானமானது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற விதமான ஒரு ஸ்நானமாக அங்கே சாட்சியிடப்பட்டது. இவை யாவற்றையும் அவன் தன்னுடைய பிரசங்கத்தின் மூலம், சுவிசேஷத்தின் மூலம் அங்கே யூதேயா தேசத்திலே சாட்சி கொடுத்தான். யூதர்கள் மத்தியிலே சாட்சி கொடுத்தான். யூதர்கள் மத்தியிலே அவன் கொடுத்த சாட்சியானது வனாந்தரத்திலே இருந்து தொனிக்கிற ஒரு சத்தமாக காணப்பட்டது. அது எருசலேம் தேவாலயத்துக்குள்ளாக சென்று வார்த்தைக்கு சாட்சியிடவில்லை, சுவிசேஷத்தை அறிவிக்கவில்லை. அது வனாந்தரத்தில் இருந்து சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு சாட்சியின் ஊழியமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றொன்று, மனம் திரும்புதலுக்கென்று, அதாவது பாவ மன்னிப்புக்கென்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் திரும்புதலுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 தன்மையான காரியங்களும், பாவத்தை குறித்தும் அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பை பெறுவதை குறித்தும், அங்கே மனம் திரும்புதலை குறித்தும் ஞானஸ்நானை குறித்தும் அங்கே அவன் பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாக சாட்சியிடப்பட்ட அந்த சாட்சியானது பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கு திருப்பும்படியாய் அங்கே எலியாவாக யோவான் ஸ்நானகன் அனுப்பப்பட்டார். யோவான் ஸ்நானகன் எலியாவாக வந்திருந்து சாட்சி கொடுத்ததை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, பிரதான ஆசாரியர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஜனத்தின் மூப்பர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, வேதபாரகர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, பரிசேயர் ஏற்றுக்கொள்ளவில்லை, கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே சதிசேயரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்கே இவர்கள் யாவரும் யூதர்கள். இந்த யூதர்கள் மேசியா வருவார், மேசியாவுக்கு முன்பாக எலியா தீர்க்கதரிசி அனுப்பப்படுவான் என்றெல்லாம் விசுவாசத்துக்குள்ளாக இருந்தார்கள். ஆனால் எலியாவாக செயல்பட்ட அந்த ஆவி யோவான் ஸ்நானகனுக்குள்ளாக யோவான் ஸ்நானகன் என்ற நாமம் விட்டதாக வந்து சாட்சி கொடுத்தது. அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே அவர்கள் இல்லை. இங்கே யோவான் ஸ்நானகன் பாவத்தை குறித்து சாட்சி கொடுத்தார். நியாய பிரமாணத்தின் கிரியைகளின்படி நடந்த பிரதான ஆசாரியனும் அவனை சார்ந்தவர்களும் யோவான் ஸ்நானகனுடைய கிரியைகள் தான் பாவத்துக்குரிய கிரியாய் காணப்பட்டது. ஏனென்றால் நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாக அங்கே நீதிக்குரிய கிரியைகளாக யோவான் ஸ்நானகனுடைய கிரியை காணப்படவில்லை. பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது, மனம் திரும்புதலுக்கென்று ஞானஸ்நானம் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. யோர்தான் நதிக்கரையிலே அவன் கொடுத்த அந்த ஞானஸ்நானமானது நியாய பிரமாணத்துக்கு மாறுபாடான ஒரு போதனையாக காணப்பட்டது. அங்கே நியாயப்பிரமாணத்தின்படியான கிரியைகள் மோசேயின் மூலமாக சாட்சியிடப்பட்ட மோசேயின் ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த நியாயப்பிரமாணத்துக்கு மாறுத்தனமான ஒரு போதனையை யோவான் ஸ்நானகன் கொடுத்தார். யோவான் ஸ்நானகனுடைய போதனை பாவத்தில் இருந்து விடுபட ஞானஸ்நானம் என்ற புதிய முறைமையை கொண்டு வந்தார். ஞானஸ்நானம் என்பது பழைய ஏற்பாட்டு காலத்திலே, நியாயப்பிரமாண காலத்திலே அது கட்டளையிடப்படாத ஒரு பிரமாணமாக எருசலேம் தேவாலயமானது அந்த நியாய பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியைகளை செய்யும்படியாய் ஜனங்களை வழிநடத்தி கொண்டிருந்தது. ஆனால் இங்கே வனாந்தரத்தில் இருந்து கூச்சில் இடுகிறவன் இங்கே சாட்சி கொடுக்கிறான், நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், பாவத்தில் இருந்து விடுபட ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சாட்சி கொடுத்தார். யூதர்கள் மத்தியிலே அன்றைக்கு நியாய பிரமாணத்தின் கிரியைகளுக்கு எதிர்வினையாற்றினவர்கள் பாவிகளாக எண்ணப்பட்டார்கள். நியாய பிரமாணத்தின்படியான கிரியைகளை செய்கிறவன் நீதிமான் என்று சாட்சியிடப்பட்டார். ஆனால் இங்கே யோவான் ஸ்நானகனுடைய சாட்சியானது நியாயப்பிரமாணத்தின்படி நீதிமானாய் தன்னை சாட்சி கொடுக்கிறவன் தன்னிடத்திலே வந்து ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளும்படியாய் அங்கே சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர்கள் பாவம் இன்னதென்றை யோவான் ஸ்நானகன் அவர்களுக்கு முன்பாக சாட்சி கொடுத்தான். மனம் திரும்புதல் என்று ஒரு சாட்சியை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கமானது மனம் திரும்பக்கூடிய தன்மையிலே யூதர்கள் மத்தியிலே போதிக்கக்கூடிய ஒரு போதனையை கொடுத்தது. அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், எதிலிருந்து அவர்கள் திரும்ப வேண்டும் என்று அவன் சாட்சி கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தை பற்றி கொண்டிருந்தவர்கள் நியாயப்பிரமாணத்தில் இருந்து விடுபட்டு அதிலிருந்து திரும்ப வேண்டும் என்று சாட்சி கொடுத்தார். பின்னர் வருகிற மேசியாவை விசுவாசிக்க வேண்டும் என்று சாட்சி கொடுத்தார்.
அவனுடைய சாட்சியானது எலியாவாய் முந்தி வந்து மேசியாவுக்குரிய வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். இதுவே தீர்க்கதரிசியின் மூலமாக அறிவிக்கப்பட்ட சாட்சி. அதற்கென்று அவன் அனுப்பப்பட்டான். அதற்கென்றே கிரியைகளை செய்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவனுடைய பிரசங்கமானது, அவனுடைய வார்த்தையானது, அவனுடைய சுவிசேஷமானது யூதர்களுக்குள்ளாக மாத்திரம் கொடுக்கப்பட்ட சுவிசேஷம். அது வனாந்தரத்திலே கொடுக்கப்பட்ட சுவிசேஷம். அது தேவாலயத்திலே கொடுக்கப்படவில்லை. அது பாவம் இன்னதென்று சாட்சியிட்ட சுவிசேஷம். அது மனம் திரும்ப வேண்டும் என்று, எதிலிருந்து திரும்ப வேண்டும் என்று சாட்சி கொடுத்த ஒரு சுவிசேஷம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஏன் அவன் வனாந்தரத்துக்குள்ளாக வந்தான்? எது பாவம், யார் பாவிகள், எதை விட்டு மனம் திரும்ப வேண்டும், இவைகளை குறித்து யோவான் ஸ்நானகன் சாட்சி கொடுத்தார். அந்த சாட்சியானது பிதாக்களுடைய இருதயம் பிள்ளைகளுக்கு நேராக திருப்பப்படும் விதமாய் கடைசி ஏற்பாட்டின் காலமாக இந்த காலத்திலே முழக்கமிடக்கூடிய சத்தத்துக்கென்று ஏற்படுத்தப்பட்ட அந்த பிள்ளைகளுடைய இருதய பிதாக்களுக்கு நேராக திருப்பப்பட வேண்டும் என்று சாட்சியிடக்கூடிய சாட்சியின் ஊழியத்தில் இருந்து எழுப்பக்கூடிய ஒரு ஒளியாய் அன்று இஸ்ரவேலர்கள் மத்தியிலே அங்கே எழும்பக்கூடிய ஒரு ஒளியாய் சாட்சியிடப்பட்டது. கடைசி ஏற்பாட்டிலே அந்த சத்தமானது கிறிஸ்தவர்களுக்குள்ளாக சாட்சியிடப்படக்கூடிய ஒரு சாட்சியாக எழும்பும். இதையே வேதம் முன்னறிவித்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, யோவான் ஸ்நானகன் வந்து சாட்சி கொடுக்கும் பொழுது அங்கே 3 விதமான தன்மையான ஊழியங்கள் செயல்பட்டு வந்தது. யோவான் ஸ்நானகன் நீதி மார்க்கமாய் வந்திருந்ததாக மத்தேயு சுவிசேஷம் 21 அதிகாரம் 32வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை, ஆயக்காரரும் தேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார். யோவான் நீதி மார்க்கமாய் வந்திருந்தான், ஆயக்காரரும் வேசிகளுமே அவனை விசுவாசித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே நீதியின் மார்க்கத்திலே வந்தவன் யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் உரைத்த நீதி என்ன? தனக்கு பின் வருவரை விசுவாசிக்க வேண்டும். மேசியாவாக சாட்சியிடப் போகிறவரை, நான் யாரை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் என்று அனுப்பப்பட்டிருந்தேனோ அவரை குறித்து நான் சாட்சி கொடுக்கும் பொழுது அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், அதுவே நீதியாக காணப்படும் என்று அவன் அந்த நீதியின் மார்க்கத்துக்கு சாட்சியிடுகிறவனாக வந்தான். அங்கே யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம் ஒரு சாட்சியின் ஊழியமாக எழும்பிற்று. நியாயப்பிரமாணத்தை பற்றி கொண்டிருந்த பரிசேயரும் வேதபாரகர்களும் அங்கே நியாயப்பிரமாணத்தை பற்றி கொண்டிருந்த பிரதான ஆசாரியருடைய கூட்டமும் எருசலேம் தேவாலய பக்தர்களும் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி வந்தார்கள். இங்கே நியாயப்பிரமாணம் அவர்கள் மூலமாக அங்கே சாட்சியிடக்கூடிய ஒரு நிலை. அவர்கள் நியாயப்பிரமாண ஊழியத்தை செய்தார்கள். மோசேயின் கட்டளையின்படியாக அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். இங்கே இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனிடத்திலே அங்கே யோர்தான் நதிக்கரையிலே ஞானஸ்நானம் பெற்று அவர் ஞானஸ்நானம் கொடுத்து தன்னுடைய போதனைகளை சொல்லி வந்தார். தன்னுடைய சுவிசேஷத்தை நற்செய்தியால் ராஜ்யத்தின் சுவிசேஷமாய் இஸ்ரவேலர்களுக்குள்ளாக சாட்சி கொடுத்தார். இங்கே இயேசு கிறிஸ்துவின் போதனை அது நீதியின் மார்க்கத்துக்குரிய போதனையாக அமைந்தது. அது யோவான் ஸ்நானகன் சாட்சி கொடுத்த பின் அங்கே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்ட ஊழியமாக எழும்பிற்று. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 3 விதமான சுவிசேஷ ஊழியங்கள் அங்கே எழும்பி இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். ஒன்று, நியாயப்பிரமாணத்தை பற்றி கொண்டவர்கள், அவர்கள் நியாயப்பிரமாணம் நீதிமான் ஆக்கும் என்று சாட்சி கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அங்கே யோவான் ஸ்நானகன் அந்த நீதியின் மார்க்கத்துக்கு எதிரான ஒரு கிரியைகளை செய்கிறவனாய், நியாயப்பிரமாணம் நீதி அல்ல, நியாயப்பிரமாணத்தில் கட்டளையிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாட்சிக்கு அந்த காரியங்களுக்கு எதிராக அங்கே ஞானஸ்நானம் என்ற புதிய முறைமையை உள்ளே கொண்டு வந்து மனம் திரும்புகள் என்று சாட்சி கொடுத்தார். பின் வருகிறவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக உங்களுடைய மனம் திரும்ப வேண்டும் என்று சாட்சி கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை குறித்து முன்னறிவிக்கிறவனாக, அவர் வந்த பின் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாக எழும்பினார். அவனுடைய ஊழியம் யோவான் ஸ்நானகன் கொடுத்த சாட்சியின் ஊழியமாக எழும்பிற்று. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நியாயப்பிரமாணத்தை பற்றி கொண்டிருந்த எருசலேம் தேவாலயம் ஆசாரியர்களை கொண்டு நியாயப்பிரமாண ஊழியத்தை செய்து கொண்டிருந்தது. யோவான் ஸ்நானகனை பின்பற்றி யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்களாக நின்றவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை அவர்கள் சாட்சி கொடுக்கிறவர்களாக, மேசியா வரப்போகிறார் என்று யோவான் ஸ்நானகன் கொடுத்த சாட்சிக்கும்படியாக மனம் திரும்புதலுக்கு ஏற்ற சுவிசேஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஊழியமாக சாட்சியிடப்பட்டது. இயேசு கிறிஸ்து மகிமைப்பட்டவன். அப்போஸ்தலர்கள் ஒரு ஊழியத்தை எழுப்பினார்கள். அந்த ஊழியமானது இயேசுவே மேசியா என்று விசுவாசிக்க கொடுக்கப்பட்ட ஊழியம், இயேசுவே கர்த்தர் என்று விசுவாசிக்க கொடுக்கப்பட்ட ஊழியம், இயேசு கிறிஸ்துவின் நாமமே பிதாவின் நாமமாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று சாட்சி கொடுக்கக்கூடிய ஊழியமாக அமைந்தது. இயேசு கிறிஸ்து மாமிசத்திலே இருந்து தன்னுடைய கிரியைகளை செய்து வந்த போது, அவர் சுவிசேஷத்தை ராஜ்யத்தின் சுவிசேஷமாக சாட்சியிட்ட போது அங்கே நியாயப்பிரமாணம் ஊழியத்தை செய்து கொண்டிருந்ததாக எருசலேம் தேவாலயம் சாட்சி கொடுத்தது. எருசலேம் தேவாலயம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. எருசலேம்
தேவாலயம் அவருக்கு சாட்சி கொடுக்க வந்த யோவான் ஸ்நானனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அவன் வனாந்தரத்தில் இருந்து சாட்சி கொடுத்தான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதிருக்கக்கூடிய நிலையிலே அங்கே எருசலேம் தேவாலயமும் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே நியாயப்பிரமாண போதனை கொண்ட சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய ஊழியம் ஒருபுறமும், அங்கே யோவான் ஸ்நானனுடைய வார்த்தையை கேட்டு அவனுக்கு சீஷனானவர்கள் இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை குறித்து சாட்சியிடுகிறவர்களாய், மாமிசத்திலே வெளிப்பட போகிற அந்த குமாரனை குறித்து, ஆட்டுக்குட்டியை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களாய், விசுவாசிக்கத்தக்கதாக அதற்கேற்ற மனம் திரும்பினவர்களாய் ஒரு ஊழியத்திலே அங்கே பங்கடைந்தவர்களாக காணப்பட்டார்கள். இங்கே இயேசு கிறிஸ்துவுடைய போதனை அது தானே அவர் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று கொடுக்கும் போதனையாக காணப்பட்டது. அவரை பின்பற்றின ஜனங்களாக இருந்த அந்த சீஷர்களுக்குள்ளாக அப்போஸ்தலரை தெரிந்து கொண்டு அவர்களை தன்னுடைய ஊழியத்துக்கு என்று நியமித்து அனுப்பினார். அவர்களை 12 பேரை தெரிந்தெடுத்து அப்போஸ்தலர்களாக தன்னுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அனுப்பினார். இங்கே 70 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்குள்ளாக ஆவியை கொடுத்து அவர்களும் சென்று தன்னை குறித்து தன்னுடைய ஊழியத்தை அவர்கள் ஜனங்கள் மத்தியிலே சாட்சியிடும் பொருட்டாக, அந்த சுவிசேஷத்தை சாட்சியிடும் பொருட்டாக அனுப்பப்படக்கூடிய கிரியைகளை செய்தார்கள் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நியாயப்பிரமாண ஊழியத்தை செய்யக்கூடிய ஆசாரியர்களோடு இருந்து கிரியை செய்யக்கூடிய ஒரு கிரியை யோவான் ஸ்நானகன் அதற்கு மாறான ஒரு நிலையிலே ஜனங்கள் மத்தியிலே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவாட்டுக்குட்டி என்று சாட்சியிடக்கூடிய சாட்சியின் ஊழியத்திலே அவன் தன்னுடைய கிரியைகளை செய்து வந்தான். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 29வது வசனத்திலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டியை அடையாளம் காட்டினவன் யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகனுக்கு முன்பாக ஆட்டுக்குட்டி என்ற ஒரு நாமம் குமாரனுக்கு கட்டளையிடப்படவில்லை. ஆட்டுக்குட்டியினுடைய நாமம் யோவான் ஸ்நானகன் மூலமாகவே அங்கே சாட்சியிடக்கூடிய சாட்சியை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, யோவான் ஸ்நானகன் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி இவர் என்று சாட்சி கொடுத்தான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். அவன் தனக்கு பின் வருகிறவர் தனக்கு முன் இருந்தவர் என்று சாட்சி கொடுத்தான். தனக்கு பின் வருகிறவர் யோவான் ஸ்நானகனுக்கு பின்னதாக வந்து அவர் சுவிசேஷத்தை ஆரம்பித்தார். யோவான் ஸ்நானகனை காட்டிலும் பின்னதாக வந்து மாமிசத்திலே தன்னுடைய கிரியைகளை செய்தார். அவருடைய ஜனனமும் யோவான் ஸ்நானகனுடைய ஜனனத்துக்கு பின்னாக அமைந்தது. ஆனால் இங்கே அவன் கொடுக்கக்கூடிய இந்த சாட்சியானது அவர் எனக்கும் முன்னிருந்தவர் என்று சாட்சி கொடுக்கிறார். ஆம், அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவத்துவ கிரியைகளை செய்யும் பொழுது பிதாவோடு இருந்து கிரியைகளை செய்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உலக தோற்றத்துக்கு முன்பாக அவர் குமாரனாய் இருந்து வார்த்தையாய் இருந்து சிருஷ்டிப்பின் கிரியைகளை செய்தார். சகலமும் உருவான போது அவர் மூலமாகவே உருவாயிற்று என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. அந்த வார்த்தையை அந்த சிருஷ்டிக்கின் கூடிய கிரியைகளை அங்கே செய்து முடித்ததை வேதம் சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவன் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தான் என்று மத்தேயு சுவிசேஷம் 3 அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்க நாம் பார்க்கிறோம். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார், அவருடைய பாத ரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை அவன் கொடுத்தான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மனம் திரும்புதல் எதிலிருந்து திரும்ப வேண்டும், அவர்களுடைய மனம் எதிலிருந்து திரும்ப வேண்டும் என்று சாட்சி கொடுத்தான். நியாயப்பிரமாணத்தை பற்றி கொண்டிருந்த ஜனங்கள் நியாயப்பிரமாணத்திலிருந்து திரும்ப அவன் அறைகூலிட்டார். நியாயப்பிரமாண கிரியைகளிலிருந்து திரும்ப அறைகூலிட்டார். தான் சாட்சியிடுகிற ஆட்டுக்குட்டியை பின்பற்ற வேண்டும் என்று சாட்சி கொடுத்தான். அவர் எனக்கு முன்னிருந்தவர் என்று சாட்சி கொடுத்தார். அவர்களை அல்லாமல் வேறொருவரும் இந்த பூச்சக்கரத்திலே பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் பெறவில்லை என்பதை சாட்சியிடக்கூடிய அப்போஸ்தலர்களுக்கு முன்பாக அவனுடைய சாட்சி அமைந்தது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அங்கே அவர் கொடுத்த அந்த சாட்சியானது வார்த்தைக்கு சாட்சியிடக்கூடிய சாட்சியாக அமைந்தது. அந்த சாட்சியின் வார்த்தை இந்த பூச்சக்கரம் முழுவதும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 20 அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ என்று கேட்டார். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷனால் உண்டாயிற்றோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் ஒரு முறைமையை கொண்டு வந்தான். அந்த முறைமை நியாயப்பிரமாணத்திலே கட்டளையிடப்படாத ஒரு முறைமை.
நியாயப்பிரமாணத்தின்படி பலியிடுதல் பாவத்துக்கு ரட்சிப்பை கொடுக்கும், பாவத்தில் இருந்து மன்னிப்பை கொடுக்கும். ஆனால் இங்கே யோவான் ஸ்நானகனுடைய இந்த போதனையானது ஆட்டுக்குட்டியை அங்கீகரிக்கத்தக்க விதமாய் தன்னுடைய கிரியைகளை செய்யும் போது பாவம் மன்னிக்கப்படக்கூடிய கிரியைக்குள்ளாக வருவதாக சாட்சிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே அவன் கொடுத்த அந்த ஞானஸ்நானமானது அது தேவனால் கட்டளையிடப்பட்டது, அது முன்குறிக்கப்பட்ட காரியம். ஞானஸ்நானம் என்ற முறைமை புதியதாக அங்கே அவன் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டது, யோவான் ஸ்நானகன் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த ஞானஸ்நானம் என்ற முறைமையை எலியாவின் ஆவியும் பலமும் கொண்டவனாய் அங்கே யோவான் ஸ்நானகர் வந்து நிறைவேற்றுகிறார். அது தேவனால் உண்டாயிற்று. ஜனங்களை நோக்கி இங்கே கேட்கக்கூடிய இந்த வினாவானது, யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷனால் உண்டாயிற்றோ என்று அவர் கேட்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அது தேவனால் உண்டாயிற்று என்று சொல்வதற்கும் பயந்து, மனுஷனால் உண்டாயிற்று என்று சொல்வதற்கும் பயந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, யோவான் மூலமாக அந்த மார்க்கம் சாட்சியிடப்படுகிறது. யோவான் மூலமாக அந்த நீதியின் மார்க்கம் சாட்சியிடப்பட்டது. அந்த ஸ்நானகனாக உதித்த யோவான் அங்கே எலியாவின் ஆவியும் பலமும் கொண்டவனாக ஒரு புதிய முறைமையை பாவ மன்னிப்புக்கு என்று உட்கொணர்கிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அப்படியான கிரியைகளை செய்யக்கூடிய அந்த நிலையிலே சாட்சியிடக்கூடிய சாட்சியானது யோவான் போஜனம் பானம் பண்ணாதவனாக வந்தான். அதற்கு அவர்கள் பிசாசு பிடித்தவர்கள் என்று சொன்னார்கள் என்று மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி எனில் யோவான் போஜனபானம் பண்ணாதவனாய் வந்தான், அதற்கு அவர்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, யோவான் ஸ்நானகன் போஜனபானம் பண்ணாதவனாக வந்தான். அவனை குறித்து அவன் பிசாசு பிடித்தவன் என்று சாட்சி கொடுத்தார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவன் தாயின் வயிற்றிலே உற்பத்தியானது முதல் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனாக இருந்தான் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தவனாக இருந்தான். அவன் பரிசுத்த ஆவியை கொடுப்பதற்காக அனுப்பப்பட்டான். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளும் பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவர் புறாரூபம் கொண்டு அவர் மீது இறங்குகிறதைக் கண்டு இவரே அனுப்பப்பட்டவர், இவரே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்திருக்கிறவர் என்று சாட்சி கொடுத்தார். அவரை குறித்து சாட்சி கொடுக்க அவன் அனுப்பப்பட்டிருந்தான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர், ஆனால் ஞானஸ்நானம் என்ற முறைமையை கொண்டு வந்தவன் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பிசாசு பிடித்தவனாக காணப்பட்டான். பரிசுத்த ஆவி பிசாசின் ஆவியாக அவர்களுக்கு காணப்பட்டது. காரணம், அவர்கள் பின்பற்றிக் கொண்டிருந்த நியாயப்பிரமாண முறைமை, அவர்கள் சென்று கொண்டிருந்த மார்க்கம் அவர்களை நீதியின் மார்க்கத்தை அறிய விடாது இருந்தது. நீதியின் மார்க்கத்தை போதித்த யோவான் ஸ்நானகனை ஏற்றுக்கொள்ள இயலாது இருக்கக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அப்படியான ஒரு நிலைக்குள்ளாக அங்கே இஸ்ரவேலர்கள் தங்களுடைய கிருபையை இழந்து போனார்கள். இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட கிருபையை இழந்து போனார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 24வது வசனம். இவர் வெளிப்படுவதற்கு முன்னே மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து யோவான் இஸ்ரவேலர் யாவருக்கும் பிரசங்கித்தான். மற்றும் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம் என்று சாட்சி கொடுக்கிறார். யோவான் ஸ்நானகன் இஸ்ரவேலர்களுக்குள்ளாக மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து சாட்சி கொடுத்தார். யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கம் மனம் திரும்பும்படியாய் இருந்தது. பின் வருபவர்களிடத்திற்கு மனம் திரும்பும்படியாய், தாங்கள் சென்று கொண்டிருக்கிற மார்க்கத்தை விட்டு திரும்பும்படியாய் கொடுக்கக்கூடிய ஒரு சாட்சியாக அமைந்தது. அங்கே யூதர்கள் சென்று கொண்டிருந்த அந்த மார்க்கமானது நியாயப்பிரமாண மார்க்கம். அந்த நியாயப்பிரமாண மார்க்கத்தை அவர்கள் நீதியின் மார்க்கமாக பின்பற்றி வந்தார்கள். அந்த நீதியின் மார்க்கம் அநீதியின் மார்க்கமாக மாறி இருக்கிறது என்றும், தாங்கள் செல்லக்கூடிய மார்க்கம் அந்த மார்க்கம் அல்ல, இதோ நான் சாட்சியிட அனுப்பப்பட்டிருக்கிறேனே, யாரை குறித்து நான் சாட்சியிட போகிறேனோ அவருடைய மார்க்கத்திலே, அவர் போதிக்கிற போதனையின் வழியிலே நீங்கள் நடக்கும் போது நீங்கள் ஜீவனுக்குரியவர்களாவீர்கள். இதுவே அவன் மன திரும்புதலுக்குரிய போதனையாக சாட்சி கொடுத்தார். இஸ்ரவேலர்கள் மத்தியிலே அங்கே அவன் சாட்சி கொடுத்த சாட்சி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு நீதியின் மார்க்கத்தை சாட்சியிட்டது. மனம் திரும்ப வேண்டும், அவர்களுடைய மனம் திரும்புதல் பின் வருபவரிடத்திலே மனம் திரும்ப வேண்டும், தான் சாட்சி கொடுக்க அனுப்பப்பட்டிருக்கிறவரிடத்திலே மனம் திரும்ப வேண்டும். இதை குறித்தே சாட்சி கொடுத்தார். ஞானஸ்நானம் என்ற புதிய முறைமையை சாட்சி கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தில் கட்டிலிருந்து விடுதலையாக்க அங்கே ஞானஸ்நானம் என்ற முறைமை உங்களுக்காக கட்டளையிடப்பட்டிருக்கிறது என்று சாட்சி கொடுத்தார். அங்கே நியாயப்பிரமாணத்தின் விருத்த சேதன கிரியை நீதிமான் ஆக்குகிறதில்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பின்னாட்களிலே சாட்சி கொடுத்தானே, அது முன்னாட்களிலே யோவான் ஸ்நானகன் சாட்சி கொடுக்கக்கூடிய சாட்சியாக இங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாண கட்டிலிருந்து விடுதலையாக்க இந்த ஸ்நானம் கொண்டு வரப்பட்டது. நியாயப்பிரமாண கட்டிலிருந்து விடுதலையாக்கப்பட ஞானஸ்நானம் என்ற புதிய முறைமை கொண்டு வரப்பட்டது. அந்த புதிய முறைமை சபை காலங்களிலே கட்டளையிடப்பட்ட சபைக்குரிய பிரமாணமாக சாட்சியிடப்பட்டது.
கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, அந்த முறைமையை கொண்டு வந்தவன் யோவான் ஸ்நானகன். அந்த முறைமைக்குள்ளாக தன்னுடைய கிரியைகளை செய்யும்படியாய் தூண்டினவன் யோவான் ஸ்நானகனிடத்திலே தூண்டினவன் எலியாவின் ஆவி என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. அவன் பாவ மன்னிப்புக்கென்று சாட்சியின் ஊழியத்தை அவன் செய்தான். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, எது பாவமாக அன்றைக்கு எண்ணப்பட்டது? கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இங்கே ஆசாரியர்கள் மூலமாக போதிக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணமானது பாவம் என்னவென்று சாட்சியிட்டது. அந்த சாட்சிக்கு எதிராக ஒரு முழக்கம் இடுகிறவனாய் யோவான் ஸ்நானகன் அனுப்பப்பட்டார். நியாயப்பிரமாணத்துக்கு எதிர்வினையாற்றுகிறவனாக அனுப்பப்பட்டார். நியாயப்பிரமாணம் என்ற பாவம் அதிலிருந்து நீ வெளிவர கிறிஸ்துவினிடத்திலே அனுப்பப்பட்டவரிடத்திலே வந்தடையும்படியாய் உங்களுடைய மனம் திரும்ப வேண்டும் என்று அவன் சாட்சி கொடுத்தார். அந்த சாட்சிக்காக அவன் அனுப்பப்பட்டவன். எனவே அவன் கொடுத்த அந்த ஞானஸ்நானமானது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம், பாவ மன்னிப்பு அடைய மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானமாக சாட்சியிடப்பட்டது. அது பாவ மன்னிப்புக்கென்று சாட்சியிடக்கூடிய சாட்சியாக அமைந்தது. அந்த பாவம் என்னவென்றால், அங்கே ஜனங்களுக்குள்ளாக காட்சியிடப்பட்டிருக்கக்கூடிய ஜனங்களுக்குள்ளாக கடைபிடித்துக் கொண்டிருந்த யூதர்கள் கடைபிடித்துக் கொண்டிருந்த நியாயப்பிரமாணமே அவர்களுக்கு பாவமாக அமையக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, புதிய முறைமை யோவான் ஸ்நானகன் மூலமாக சாட்சியிடப்பட்டது. புதிய முறைமையை அவன் சாட்சியிட்டான். ஜனங்களுக்குள்ளாக ஞானஸ்நானம் என்ற அந்த புதிய முறைமையானது அது புறஜாதிகளாகிய நமக்கு சபை பிரமாணமாக வந்து சேர்ந்தது. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். யோவான் ஸ்நானகனுடைய சுவிசேஷத்தை விசுவாசித்து அதன்படி சென்றவர்கள் அங்கே இயேசு கிறிஸ்துவினிடத்திலும் திரும்பக்கூடிய ஒரு நிலை. அப்போஸ்தலனாகிய பேதுரு, அப்போஸ்தலனாகிய அந்திரேயாவும் அங்கே யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்களாக இருந்ததை வேதம் சாட்சி கொடுக்கிறது. அவர்களுடைய இருதயம் பின் வருவருக்கு நேராக திருப்பக்கூடிய ஒரு நிலை, பின் வருவதற்கு நேராக திருப்பக்கூடிய ஒரு சாட்சியினை அவர்கள் அங்கீகரித்தார்கள். யோவான் ஸ்நானகன் மூலமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியிட்ட சாட்சியை அவர்கள் அங்கீகரித்தார்கள். அவர்களுக்கு அழைப்பு வந்த போது அவர்கள் தங்களுடைய ஆவத்தை விட்டுவிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி வந்தார்கள் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம் அவன் தன்னுடைய காலங்கள் நிறைவேறும் வரையிலும் மாமிச சரீரத்திலே தனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்துக்குள்ளாக தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்தான் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. தன்னுடைய கிரியைகளை அவன் நிறைவேற்றினான் என்று சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து சாட்சியிடக்கூடிய சாட்சியின் ஊழியமாக தன்னுடைய வார்த்தை இந்த பூச்சக்கரத்திலே பாவ மன்னிப்புக்கென்று தன்னுடைய சரீரமாய் விட்டு சென்றார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். இங்கே யோவான் ஸ்நானகனுக்குள்ளாக இருந்த ஜனங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சங்கம காலத்திலே யோவான் ஸ்நானகனை கடந்து அனுப்பப்பட்டவருக்குள்ளாக அழைத்து செல்லக்கூடிய ஒரு நிலை. யோவான் ஸ்நானகன் சங்கம காலத்துக்குள்ளாக சாட்சி கொடுக்கிறார். இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆத்தும ஜனனம் நிறுத்தி வைக்கப்பட்ட பிறகு யோவான் ஸ்நானகன் இஸ்ரவேலர்களுக்குள்ளாக சாட்சி கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும் முன்பாக யோவான் ஸ்நானகன் வந்து சாட்சி கொடுக்கக்கூடிய சாட்சியின் ஊழியத்தை நிறைவேற்றினான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, யோவான் ஸ்நானகனுக்குள்ளாக அவர் ஆட்டுக்குட்டி என்று விசுவாசிக்கக்கூடிய அந்த விசுவாச வார்த்தைக்குள்ளாக மனம் திரும்பினவர்கள் நியாயப்பிரமாணம் என்ற பாவத்தில் இருந்து தங்களை மீட்டுக் கொண்டவர்களாய் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அங்கே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற காத்திருந்தார்கள் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. அவர்கள் மீட்கப்படும் நாளுக்குரிய முத்திரையான பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறக்கூடிய ஒரு நிலை. முதலாவதாக யோவான் கொடுத்த ஸ்நானம் அது ஜலத்தினால் கொடுக்கப்பட்ட ஸ்நானம். அங்கே இயேசு கிறிஸ்து மகிமைக்குள்ளாக கடந்து வரும் பொழுது அவர் கொடுத்த ஸ்நானம் பரிசுத்த ஆவியினாலே கொடுக்கப்பட்ட ஞானஸ்நானமாகும். பரிசுத்த ஆவி அந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் மூலமாக, அனுப்பப்பட்ட வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் மூலமாக அவர்களுக்குள்ள அனுப்பப்படும் சாட்சியின் ஆவியாக ஏற்படுத்தப்பட்டது. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, மீட்கப்படும் நாளுக்குரிய முத்திரையாய் அது சாட்சியிடப்பட்டது. தொடர்ந்து அப்போஸ்தலருடைய நாட்களிலும் அத்தகைய கிரியைகளை இந்த பூச்சக்கரத்திலே சாட்சியாக அறிவிக்கப்பட்டதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றுக் கொள்வீர்கள் என்று பேதுரு சாட்சி கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம்
இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்த பிறகு அப்போஸ்தலர்கள் மூலமாக இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்டது. அப்போஸ்தலர்கள் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்ட ஊழியமானது அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக புறஜாதிகளாகிய நமக்குள்ளாக அங்கே சபை காலத்திலே சபைக்குரிய ஊழியங்களாய் எழும்பிற்று. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தர் அனுப்பின வார்த்தை சங்கம காலத்துக்குள்ளாக மாமிஷத்திலே கிரியை செய்ததை யோவான் ஸ்நானகன் சாட்சி கொடுத்தானே, அந்த சாட்சிக்குள்ளாக கடந்து வருகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. யோவான் ஸ்நானகனை விசுவாசித்தவர்கள், யோவான் ஸ்நானகனை அங்கீகரித்தவர்கள், யோவான் ஸ்நானகனுடைய போதகத்தை அங்கீகரித்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை அடையாளம் கண்டு கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களாக மாறினார்கள். இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தைக்குள்ளாக கடந்து வந்தார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். இதையே வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சங்கம காலத்திலே யோவான் ஸ்நானகனுடைய ஒளி, யோவான் ஸ்நானகனுடைய சுவிசேஷம் ஜனங்களுக்குள்ளாக, யூதர்களுக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தடைந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் அவரை குறித்து முன்மொழிந்தவனாக தன்னுடைய சாட்சியை வெளிப்படுத்தினான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நியாயப்பிரமாண ஊழியம் அது ஆசாரியர்கள் செய்த ஊழியம். நியாயப்பிரமாண ஊழியம் அது எருசலேம் கடைபிடித்த ஊழியம். அந்த எருசலேம் கடைபிடித்த ஊழியமானது எருசலேமுடைய தன்மை சாராளின் தன்மையை விட்டு மாறி அது ஆகாருடைய தன்மையாக மாறிற்று. அதை குறித்தே அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சி கொடுத்தார். ஆகார் தன்னுடைய வம்சத்துக்கு பெறக்கூடிய ஆவியின் சரீரம் என்ற கிருபையை இழந்து போனவளாக சாட்சியிடப்பட்டிருக்கிறார். அதே தன்மைக்குள்ளாக, அடிமைத்தனத்துக்குள்ளாக யூதர்களும் செல்லக்கூடிய ஒரு நிலை. அதை குறித்தே சாட்சி கொடுக்கிறார். புதிய ஏற்பாடு அது சபை காலத்துக்கு என்று கொடுக்கப்பட்ட ஏற்பாடு. அது பிரஜாதிகளாகிய நமக்கு கிருபையை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஏற்பாடு. நியாயப்பிரமாண காலம் நிறைவேறிற்று. நியாயப்பிரமாணத்தின் கிரியை நீதிமான் ஆக்காது என்று பவுல் சாட்சி கொடுத்தார். அதன் பின்னர் இங்கே எழும்பக்கூடிய ஊழியம் சபை ஊழியமாக எழும்பிற்று. அது புதிய ஏற்பாட்டு காலமாக சாட்சியிடப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, யோவான் ஸ்நானகன் தன்னுடைய ஊழியத்தை இந்த பூச்சக்கரத்திலே சாட்சியின் ஊழியமாய் நிறைவேற்றி சென்றார். அந்த சாட்சியின் ஊழியம் நிறைவேறின பிறகு அவன் யாரை குறித்து சாட்சி கொடுத்தாரோ அவருடைய ஊழியம் எழும்ப ஆரம்பித்து, குமாரனுடைய ஊழியம் எழும்ப ஆரம்பித்து, ஆட்டுக்குட்டியானவருடைய ஊழியம் எழும்ப ஆரம்பித்து, அது சபை காலங்களாக வந்து சாட்சியிடப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே கிறிஸ்து சாட்சி கொடுக்கிறார். தான் மகிமை அடைந்த பிறகு அவர் கொடுத்த இந்த சாட்சி இன்றைக்கு வரையிலும் இந்த பூச்சக்கரத்திலே நிறைவேற்றப்பட்டு வருகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்கள், இங்கே சபை காலம் எழும்ப ஆரம்பித்து அது புறஜாதிகளுடைய காலம். புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்ட காலம். அது ஆட்டுக்குட்டியானுடைய ஆளுமைக்குரிய காலம். யோவான் ஸ்நானகன் அடையாளம் காட்டினானே ஆட்டுக்குட்டி இவர் என்று. மாமிசத்திலே வெளிப்பட்ட வார்த்தையை ஆட்டுக்குட்டி என்று அடையாளம் காட்டினானே, அந்த அடையாளம் காட்டப்பட்டவருடைய ராஜ்யம் ஆளுமையாய் இந்த பூச்சக்கரத்தை எழும்ப ஆரம்பித்தது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று கட்டளையிட்டார். இது சபை பிரமாணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7 சபை காலங்களிலும் ஞானஸ்நானம் என்பது ஒரு முறைமைக்குரிய ஒரு காரியம். அது கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். அது நீதியின் கிரியைக்குரிய காரியம். அது நீதியின் மார்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய காரியம். இதையே வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சபை காலங்களிலே அனுப்பப்பட்ட தூதர்கள் அங்கே ஞானஸ்நானத்தின் மூலமாக ஜீவனுக்குரியவர்களை வேறு பிரித்தார்கள். சபை தூதர்கள் ஜீவனுக்குரியவர்களை வேறு பிரிக்கக்கூடிய சாட்சியின் பிரமாண வார்த்தையை கொண்டு வந்து கொடுத்தார்கள். இது சபை காலங்களிலே நிகழ்ந்த நிகழ்வு. யோவான் கொடுத்த ஸ்நானம் பரிசுத்த ஆவியினை கொடுக்காதிருக்கக்கூடிய ஒரு காலம், சபை காலம் எழும்பின காலம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்நானம் அங்கே பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு கிரியைக்குரிய காலம் கட்டளையிடப்பட்டிருந்தது. அதற்குள்ளாக அது பரிசுத்த ஆவியை கொடுத்தது. அதற்கென்று கொடுக்கப்பட்ட காலம் நிறைவேறின பிறகு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்த பின் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர் உயிர் தெழுந்ததை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர் குமாரனாய் அனுப்பப்பட்டதை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த நீதியின் மார்க்கத்துக்குள்ளாக கடந்து வந்தார்கள். அந்த நீதியின் மார்க்கத்துக்குள்ளாக கடந்து வருகிறவர்களே பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை. யோவான் கொடுத்த ஸ்நானம் அங்கே பரிசுத்த ஆவியை கொடுக்கவில்லை. யோவான் கொடுத்த ஸ்நானம் சபை காலத்திலே பரிசுத்த ஆவியை கட்டளையிடவில்லை.
சபை தூதர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட சாட்சியின் வார்த்தைகளே, அந்த பிரமாணமே, அந்த ஞானஸ்நானமே சபைக்காலத்திலே சபைக்குரிய ஜனங்களுக்குள்ளாக அங்கே பரிசுத்த ஆவியை கட்டளையிட்டது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பவுல் முதலாவது சபைக்கு அனுப்பப்பட்ட தூதன். எனவே ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டவர்கள், பவுலினுடைய வார்த்தைக்குள்ளாக வந்தடைந்தவர்கள், சுவிசேஷத்தை அங்கீகரித்தவர்கள், அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்கள், பவுல் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள அங்கே வார்த்தையை கட்டளையிட்டவனாக சாட்சியிடப்பட்டிருக்கிறார். முதலாவது சபைக்கு அனுப்பப்பட்ட பிரமாணத்தை சாட்சியிட்டவனாக அனுப்பப்பட்டிருக்கிறார். அதே போல ஒரு காரியம் ஒவ்வொரு சபை காலத்திலும் நிகழ்ந்தது. எல்லா சபை காலங்களிலும் சபை தூதர்கள் அனுப்பப்பட்டு அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட வார்த்தை, அதற்குள்ளாக கடந்து வந்த ஞானஸ்நானம் அவர்களுக்குள்ளாக, விசுவாசிகளுக்குள்ளாக பரிசுத்த ஆவியை கொடுத்தது. புறம்பே இருக்கிறவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள இயலாதிருக்கக்கூடிய ஒரு நிலை, பரிசுத்த ஆவியின் முத்திரையை தரித்துக் கொள்ள இயலாதிருக்கக்கூடிய ஒரு நிலை, மீட்கப்படும் நாளுக்கென்று கட்டளையிடப்பட்டிருக்கிற அந்த அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள இயலாதிருக்கக்கூடிய ஒரு நிலையை சாட்சியிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 1 கொரிந்தியர் 1 17 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கக்கூடிய இந்த சாட்சியான, நான் ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படியாக அனுப்பப்படவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்காகவே அனுப்பப்பட்டேன் என்று சாட்சி கொடுக்கிறார். ஞானஸ்நானம் என்ற முறைமை யோவான் ஸ்நானகன் மூலமாக அதற்கு முன்னவே நீதியின் மார்க்கமாக கொடுக்கப்பட்டது. ஆனால் எதன் மூலமாக ஞானஸ்நானம் பெற வேண்டும், எந்த நாமத்திலே ஞானஸ்நானம் பெற வேண்டும், ஞானஸ்நானம் பெற்ற பின் எதனோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும், எந்த வார்த்தைக்கு, சுவிசேஷ வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்க வேண்டும் என்பதையே சாட்சி கொடுக்கக்கூடிய சுவிசேஷமாக அறிவிப்பதற்காக தான் அனுப்பப்பட்டதாக இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வார்த்தை சாட்சியிட்டு இருக்கிறது, கிறிஸ்துவின் நாமம் சாட்சியிடப்பட்டு இருக்கிறது. வார்த்தைக்கு சாட்சியிட அங்கே அன்றைக்கு மாமிசத்திலே வெளிப்பட்ட வார்த்தைக்கு சாட்சியிட யோவான் ஸ்நானகன் அனுப்பப்பட்டார். அவனுடைய சாட்சியை அங்கீகரித்தவர்கள் அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்களாக மாறினார்கள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்களாக மாறினார்கள், நீதியின் மார்க்கத்தை வந்தடைந்தவர்களாக மாறினார்கள். அந்த நீதியின் மார்க்கத்தை போதித்தவன் யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகரை பின்பற்றின சீஷர்கள் அவர்கள் அதை விசுவாசித்தார்கள், அதை பற்றிக் கொண்டு நடந்தார்கள். அதற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் வரையிலும் பரிசுத்த ஆவி அந்த சுவிசேஷ வார்த்தைக்கு சாட்சியாக அனுப்பப்பட்டது. சபைக்காலங்கள் எழும்பின பிறகு, யோவான் ஸ்நானகன் சாட்சி கொடுத்த அந்த சாட்சியின் ஊழியம் நிறைவடைந்த பிறகு அது பரிசுத்த ஆவியை கொடுக்க அனுமதிக்கப்படாது இருக்கக்கூடிய ஒரு நிலை, அதன் மூலமாக அந்த ஐக்கியத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாது இருக்கக்கூடிய ஒரு நிலை. காரணம், அதற்கென்று கொடுக்கப்பட்ட சாட்சியின் காலம் நிறைவடைந்து விட்டது. இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் காலம் நிறைவடைந்து விட்டது. அதன் பின்னர் பிரஜாதிகளுடைய காலம் கிபி 53ஆம் ஆண்டிலிருந்து பிரஜாதிகளாகிய நமக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிருபைக்கும் ஒரு நாள் நிறைவு என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சாட்சியின் நிறைவின் காலத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம், கிருபையின் நிறைவின் காலத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இந்த நிறைவின் காலத்துக்குள்ளாக வந்திருக்கிற நமக்கு நாம் இப்போது கடந்து வந்திருக்கக்கூடிய காரியம், சபை காலங்கள் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய காலத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம் என்பதே ஆகும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் சபை காலங்களை கடந்து வந்து விட்டோம். இப்போது 3 விதமான தன்மையிலே ஊழியங்கள் எழும்பி இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 3 விதமான தன்மையிலே ஊழியங்கள் எழும்பக்கூடிய காலத்திலே நாம் இருக்கிறோம். முதலாவது ஊழியம், அது சபைக்காக ஊழியம். அது சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நான கொடுங்கள் என்று சாட்சி கொடுத்தாரே, அந்த சாட்சியின் ஊழியம். அன்று நியாயப்பிரமாண ஊழியம் எப்படியாக இருந்ததோ அதே நிலை அங்கே நீதியின் மார்க்கமாக இருந்த சபைக்காலம் நிறைவடக்கூடிய வேளை நாம் இப்போது ஜீவித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, யோவான் ஸ்நானனுக்குள்ளாக அனுப்பப்பட்ட எலியாவின் ஆவியும் பலமும் மீண்டுமாக சபைக்காலங்களின் நிறைவுக்குள்ளாக இந்த சபைக்கால நிறைவை சாட்சியிடும் பொருட்டாக அனுப்பப்படும். முன்னர் வார்த்தைக்கு சாட்சியிட்டானே, மாமிசத்திலே வந்த அந்த வார்த்தைக்கு சாட்சியிட்டானே, அதே போலத்த ஒரு நிலை இங்கே பின்வரக்கூடிய இந்த சந்ததிக்குள்ளாக, இந்த 2ஆம் சங்கமத்துக்குள்ளாக கிறிஸ்தவர்களுக்குள்ளாக வந்து சாட்சி கொடுக்க வேண்டும். யூதர்களுக்குள்ளாக அன்றைக்கு அனுப்பப்பட்டு யூதர்களுக்குள்ளாக எலியாவின் ஆவியும் பலமும் கொண்டவனாக யோவான் ஸ்நானகன் சாட்சி கொடுத்தது போல இந்நாட்களிலும் இங்கே எலியாவின் ஆவியும் பலமும் கொண்ட வார்த்தை வெளிப்படும். அது சாட்சியின் வார்த்தையாக வெளிப்படும். அது இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை என்று நிறைவடைந்ததை சாட்சியிட்டது போல புறஜாதிகளாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கிருபை நிறைவடைந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து சாட்சி கொடுக்கும். அது நீதியின் மார்க்கத்தை குறித்து சாட்சி கொடுக்கும். நியாயப்பிரமாண கிரியைகள் அன்றைக்கு நீதிமான் ஆக்கவில்லை என்று சாட்சி கொடுத்தானே, நியாயப்பிரமாணத்தில் இருந்து மனம் திரும்பும்படியாக சாட்சியிட்டானே, நியாயப்பிரமாணம் என்ற பாவத்தில் இருந்து வெளிவர வேண்டும் என்று சாட்சி கொடுத்தானே, அதே சாட்சி இந்த 2ஆம் சங்கமத்திலும் பிள்ளைகளுடைய இருதயத்தை
பிதாக்களுக்கு நேராய் திருப்பும்படியாய் வந்து இந்த பூச்சக்கரத்திலே சாட்சியிடும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த சாட்சியின் காலத்துல நாம் இருக்கிறோம். மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே சபை பிரமாணம் நிறைவேற்றிருக்கக்கூடிய ஒரு நிலை, சாட்சியின் ஊழியம் எழும்பக்கூடிய ஒரு நிலை. இது 2ஆம் சங்கம காலம். பிரஜைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையின் நிறைவின் காலம். அந்த நிறைவை குறித்து சாட்சியிடப்பட வேண்டும். கோடாரியானது மரத்தின் கீழே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சாட்சி கொடுத்த அந்த சாட்சியை போல பிள்ளைகளாகிய நம்முடைய இருதயம் பிதாக்களுடைய இருதயத்தை போல மாறும்படியாய் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு நம்முடைய முற்பிதாக்களுடைய இருதயங்களுக்கு நேராய் நம்முடைய இருதயம் விசுவாசத்திலே மாறும்படியாய் நீதியின் மார்க்கம் போதிக்கப்படும். நாம் இந்த பூச்சக்கரத்திலே பூமியிலே நமக்குடைய செல்வங்களை அனுபவிப்பதற்காக, இந்த பூமியிலே வாழ்ந்து சுகித்திருப்பதற்காக அவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. புறஜாதிகளாகிய நம்மை அதற்காக தெரிந்து கொள்ளவில்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை நமக்குள்ளாக பெற்றிருக்கிறோம். இந்த பூமியிலே இருக்கக்கூடிய மற்ற ஜனங்களுக்கு கிடைக்க அறியான, கிடைக்க இயலாத ஒரு பொருளான ஆவியின் சரீரம் என்ற உள்ளான மனிதனை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த உள்ளான மனிதனை ஜீவனுக்குள்ளாக வழி நடத்துவதற்காகவே ஒரு நீதியின் மார்க்கத்தை அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த மார்க்கத்தை மறந்திருக்கக்கூடிய நிலைக்குள்ளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கிருபை என்ற இந்த ஆவியின் சரீரம் நம்மை விட்டு எடுபடக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலையிலே சாட்சியிடக்கூடிய சாட்சியின் ஊழியமாய் பின்னர் அனுப்பப்பட போகிற எலியாவின் ஆவியும் பலமும் கொண்ட அந்த தூதனுடைய வார்த்தையின் எக்காலமாய் இந்த பூச்சக்கரத்தை தொளிக்கும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சாட்சியின் ஊழியம் எழும்பும். அந்த சாட்சியின் ஊழியம் வார்த்தையானவரின் மகிமையின் ஊழியமாக எழும்பும். முன்னர் மாமிஷத்திலே அந்த வார்த்தை வெளிப்பட்டது. அது முந்திய சங்கமம். அங்கே வார்த்தை மாமிஷத்திலே வந்தது. மாமிஷத்திலே வந்து அதை சாட்சி கொடுத்தானே நீதியின் மார்க்கம் என்று அந்த சாட்சி, அந்த வார்த்தை வார்த்தையாய் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது சாட்சியிடக்கூடிய சாட்சியாய் எழும்பும். அந்த சாட்சியின் ஊழியம் அன்றைக்கு யோவான் ஸ்நானகனால் நியமிக்கப்பட்டது போல, யோவான் ஸ்நானகனினால் எழுப்பப்பட்டது போல மற்றொரு ஊழியம் 2ஆம் சங்கமத்திலே எழும்பும். அது சாட்சியின் ஊழியமாக எழும்பும். அந்த சாட்சியின் ஊழியம் பரிசுத்த ஆவியானவர் சாட்சியிடக்கூடிய அந்த வார்த்தைக்கு சாட்சியிடக்கூடிய சாட்சியாக அமையும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியின் சாட்சியை ஏற்றுக்கொள்பவர்கள், அங்கீகரிக்கிறவர்கள் ரகசிய வருகையிலே பங்கடையக்கூடிய கிருபையை பெற்றவர்களாக எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். நாம் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய காலத்திலே நாம் இப்பொழுது ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ரகசிய வருகைக்கென்று தன்னுடைய மனவாட்டியை அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலத்திலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த மனவாட்டி ஆட்டுக்குட்டியானுடைய மனவாட்டி, ஆட்டுக்குட்டியானவர் கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவின் மனவாட்டியார் இந்த கடைசி ஏற்பாட்டிலே, இந்த சங்கம காலத்திலே அவர் நமக்குள்ளாக ஒரு நீதியின் மார்க்கத்தை போதித்திருக்கிறார். அந்த நீதியின் மார்க்கத்துக்குள்ளாக நாம் நடந்து வரும் பொழுது, யோவான் ஸ்நானகன் சாட்சியிட்டானே, அந்த நீதியின் மார்க்கத்துக்குள்ளாக நாம் கடந்து வரும் பொழுது நாம் அந்த கிருபையை பெற்ற ஜனமாக மாறுவோம். நாம் நிறைவேற்றியிருந்த சபை பிரமாணத்தை பற்றி கொண்டிருந்து அதிலிருந்து பாவத்திலிருந்து நிவர்த்தியாகும் என்ற எண்ணம் கொண்ட இருக்கலாக இருப்போமே, ஆனால் நீதியின் மார்க்கத்துக்கு எதிரானவர்களாக காணப்படுவோம். சபை பிரமாணம் நீதிமான் ஆக்காது. நியாயப்பிரமாண கிரியை எப்படி நீதிமான் ஆக்காது என்று சாட்சியிடப்பட்டதோ அதே போலத்த ஒரு நிலை இந்த சங்கம காலத்திலும் புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கிருபையின் நிறைவின் காலத்திலும் வந்து சாட்சியிடப்படும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சபை பிரமாணம் நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளாக வழிநடத்தாது. நியாயப்பிரமாண கிரியை எப்படி ஒரு ஆத்மாவை பாவத்துக்குள்ளாக தள்ளிட்டோ அதே போலத்த கிரியை இந்த கடைசி ஏற்பாட்டிலும் நிகழும். அதைத்தான் வெளிப்படுத்துகிற விசேஷம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே சாட்சியின் வார்த்தையா சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய மனவாட்டி 1000 வருடம் இந்த பூமியிலே வந்த அரசாட்சியிலே, கிறிஸ்துவினுடைய அரசாட்சியிலே பங்கடையக்கூடிய கிருபையை பெற்றவள். அத்தகைய கிருபையை பெற்றிருக்கக்கூடிய ஜனத்துக்கு வார்த்தை அடையாளம் காட்டப்படும். வார்த்தையானவர் அடையாளம் காட்டப்படுவார். அவர்கள் வார்த்தையானவரை அறிந்து கொள்வார்கள். ஆதியிலே இருந்த வார்த்தையை அறிந்து கொள்வார்கள். மாமிஷத்திலே வந்த வார்த்தையை அறிந்து கொள்வார்கள். நியாயப்பிரமாணமாய் கிரியை செய்த வார்த்தையை அறிந்து கொள்வார்கள். கிருபையும் சத்தியமும் நமக்கென்று கொண்டு வந்து சேர்த்த அந்த மாமிஷ சரீரம் செய்த கிரியைகளுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்வார்கள். இந்த கடைசி ஏற்பாட்டின் காலத்திலே வார்த்தை தன்னை வார்த்தையாய் வெளிப்படுத்துகிறதை அறியக்கூடிய கிருபை பெற்ற ஜனம், நீதியின் மார்க்கத்தை கண்டடைந்த ஜனம், நீதியின் மார்க்கத்தை கண்டடையும் பொருட்டாக வார்த்தை சத்தமாக துணிக்கும். அந்த வார்த்தை சத்தமாக துணிக்கும். மறைக்கப்பட்டிருக்கிற தேவ ரகசியங்களை வெளிக்கொணரும். அந்த ரகசியங்களுக்குள்ளாக கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள், விசுவாசத்துக்குள்ளாக கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள்
நீதியின் மார்க்கத்தை கண்டடைகிறவர்களாக சாட்சியிடப்படுவார்கள். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, யோவான் ஸ்நானகன் சாட்சியிட்ட சாட்சியின் ஊழியம் போல இந்த கடைசி ஏற்பாட்டிலும் கர்த்தர் தன்னுடைய சாட்சியை எழுப்பி அந்த சாட்சியின் ஊழியத்தை இந்த பூச்சக்கரத்துக்கு கொண்டு வருவார். அந்த சாட்சியின் ஊழியம் நியாயப்பிரமாண கிரியை பாவம் என்று சாட்சியிட்டது போல சபை பிரமாணத்தின் கிரியை பாவம் என்று சாட்சியிடும். ஞானஸ்நானம் நிறைவடைந்தது அதை சாட்சியிடும். வார்த்தைக்கு அது சாட்சியிடும். ஞானஸ்நானம் என்ற முறைமை யார் மூலமாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டதோ, ஞானஸ்நானம் என்ற முறைமை பிதாவினிடத்திலிருந்து இந்த பூமியிலே செயல்படுத்தும்படியாய் அன்றைக்கு எலியாவின் ஆவியின் பலனும் கொண்டவனாய் செயல்பட்ட யோவான் ஸ்நானனுக்குள்ளாக ஆரம்பித்தது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த யோவான் ஸ்நானனுக்குள்ளாக அனுப்பப்பட்ட அந்த ஆவியின் பலன் மீண்டுமாக வந்து ஞானஸ்நானம் என்ற கிரியை முறியடிக்கும். ஞானஸ்நானம் வெறும் மாமிச சடங்காய் மாறி இருக்கிறதை அது சாட்சியிடும். ஞானஸ்நானம் ஒரு மனிதனை நீதி மார்க்கத்துக்குள்ளாக வழிநடத்தாது என்று சாட்சியிடும். ஞானஸ்நானத்தை கொண்டு வந்து அதை பிரகடனப்படுத்தினவன் ஞானஸ்நானத்தை மீண்டுமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. இது ஆவிக்குள்ளாக கொடுக்கக்கூடிய சாட்சி. இது வார்த்தைக்கு கொடுக்கக்கூடிய சாட்சி. விசுவாசிக்கிறவன், ஏற்றுக்கொள்கிறவன், அங்கீகரிக்கிறவன் நீதியின் மார்க்கத்தை பற்றி கொண்டவனாக சாட்சியிடப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் நீதியின் மார்க்கத்துக்குள்ளாக கடந்து வர தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் கொடுக்கிற சாட்சியின் ஊழியத்திலே கர்த்தர் கொடுக்கக்கூடிய வார்த்தைக்கு சாட்சியிடுகிறவர்களாய் நம்முடைய ஜீவியத்திலும் நாம் நீதியின் மார்க்கத்துக்குள்ளாக வழி நடத்தப்பட தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென், ஆமென்.